எப்பவும் போல ஒரு விலாக ஆரம்பிச்சது திடீர்னு ஒரு சின்ன வரலாற்று தேடலாவே போயிருச்சு. அந்த அனுபவத்த வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இங்க பகிர்கிறேன். வணக்கம் மக்களே! நம்ம இப்போ இன்னைக்கு ஜீவசமாதிக்கான பயணத்த நம்ம தொடருவோம். சென்னை சிங்கார சென்னை ஆகுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ, அதே மாரி கேளம்பாக்கம் இன்னும் இருக்கு. திருப்பூரூர்ல கண்ணகப்பட்டுல இருக்கக்கூடிய ஸ்ரீ மௌன சுவாமிகள் அவருடைய ஜீவசமாதிக்கு தான் நம்ம போயிருந்தோம். வழியில நம்ம சூரியன் செட் ஆயிட்டு இருந்துச்சு. அத அப்படியே பார்த்து ஒரு கேஜிங் போட்டு கிளம்புனோம். கண்ணகப்பட்டுல ஒரு அருமையான ஆம்பியன்ஸுங்க. ஸ்ரீமத் சிதம்பரம் சுவாமிகளுடைய சமாதி கிட்டேயே இவருடைய சமாதியும் அமைஞ்சிருக்கும். கோவில் சன்னதிக்குள்ள மௌன சுவாமிகள் இருப்பார். அவருக்கு முன்னாடி இன்னும் 3 சமாதிகள் இருக்கும். இங்க இருந்து தான் நம்ம ஹிஸ்டரி மோடுக்கு போக ஆரம்பிச்சோம். 10ஆம் நூற்றாண்டுல பல்லவர்களால திருப்போரூர் கந்தசுவாமி கோவில் கட்டப்படுது. 14ஆம் நூற்றாண்டுக்கும் 15ஆம் நூற்றாண்டுக்கும் இடைப்பட்ட பகுதியில் அருணகிரிநாதர் போய் இங்கே தரிசித்து பாடல்கள் பாடுறாரு. அதுக்கப்புறம் அந்த கோவில் காடு மண்டி போனதாகவும், அப்புறமா நம்ம மதுரையிலிருந்து ஸ்ரீமத் சிதம்பரம் சுவாமிகள் ஒரு தெய்வ வாக்கின் மூலமாக இந்த கோவிலை வந்து மறுசீரமைப்பு செய்ததாகவும் வரலாறு சொல்லுது. ஸ்ரீமத் சிதம்பரம் சுவாமிகளுடைய காலகட்டம் 18ஆம் நூற்றாண்டு. திருப்போரூர் கோவிலுக்கு பக்கத்திலேயே அவருடைய ஜீவசமாதியை நம்மளால் பார்க்க முடியும். இந்த 18ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் ஸ்ரீமத் சிதம்பர சுவாமிகள் எப்படி இருப்பார்ன்றது யாருக்குமே தெரியாது. நம்ம ஸ்ரீ மௌன சுவாமிகள் அவர் வந்து 19ஆம் நூற்றாண்டு காலகட்டம். இந்த காலகட்டத்தில் தன்னுடைய பயிற்சிகளின் மூலமாக சூட்சுமமாக ஸ்ரீமத் சிதம்பரம் சுவாமிகளுடைய தரிசனத்தை அவர் பெற்றிருக்காரு. ஸ்ரீமத் சிதம்பரம் சுவாமிகள் இப்படி தான் இருப்பார் அப்படின்னு மௌன சுவாமிகள் ஒரு வரைபடமாக வரைகிறாரு, உருவப்படமாக வரைகிறாரு. அந்த உருவப்படம் இன்னுமே இந்த கோவிலில் பாதுகாக்கப்படுது. ஆனால் இந்த கோவிலில் யோகா ப்ராக்டிஸ் பயங்கர இன்டென்ஸாக இருந்ததுங்க. மகா சிவராத்திரிக்கு முன்னாடி இருந்த இன்டென்சிட்டியை விட இதே கோவிலில் நம்மளால் பயங்கரமான இன்டென்சிட்டியை ஃபீல் பண்ண முடியுது. சித்தர்கள் வரலாறு அப்படிங்கிறது ஒரு வறண்ட நதி போல தான். இல்லாத மாதிரி தான் இருக்கும். ஆனால் நமக்கு உள்ள வரலாறு எக்கச்சக்கமாக இருக்குது. இந்த வரலாறை கண்டறியறது மூலமாக நம்மளால் சக்தி இருக்கக்கூடிய திருப்பதிகளையும் கண்டறிய முடியும். இன்னொன்று, அடுத்த தலைமுறை விழித்து கொள்ளும் வரை அதுக்கு இது ஒரு தூண்டுதலாகவே விளங்கி கொண்டிருக்கும்.